அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு நைட் அவுட் கேம்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ கேம்பிங்க்கு வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி பாபிக்யூ தான் மேரினேட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பாபிக்யூ வந்து நான் ஃபிஷ் பாபிக்யூ ப்ளஸ் சிக்கன் பாபிக்யூ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான மேரினேஷன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ செய்கிறது வந்து நான் ஃபிஷ்ஷுக்கான பாபிக்யூ, ஃபிஷ் பாபிக்யூக்குரிய மேரினேஷன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கிரைண்டரில் வெங்காயம், கார்லிக், அதுக்கப்புறமா ஜிஞ்சர் பவுடர், மல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஹாஃப் லைம் ஜூஸ் புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி இதை மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கொள்கிறேன். பேஸ்ட்டாக எடுத்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டு அது நல்லா ஊறிட்டு இருக்கும். ஸோ மீன் வயல் வந்து நம்ம இங்கால சிக்கனையும் வந்து மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, மஞ்சள் தூள், நார்மல் ரெட் சில்லி, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா கொரியாண்டர் பவுடர், இதெல்லாம் போட்டு தயிர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக லைம் ஜூஸும் ஊற்றி வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ இது நம்ம வந்து போகிற வரைக்குமே நல்லா ஊறும். ஒரு 3 to 4 hours வந்து நல்லாவே ஊறும். ஸோ அந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் என் ஹஸ்பண்டும் வந்து எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க போகிறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் காஃபியும் ஊற்றி எடுத்துக்கொண்டேன். அண்டு போய்த்து நம்ம தங்குறதுக்கு மாதிரி பில்லோஸ், அதுக்கப்புறமா பெட்ஷீட்ஸ் அண்ட் பெட் கவர், அதுக்கப்புறமா முக்கியமாக டென்ட்டு எல்லாமே எடுத்தாச்சு. அண்டு அதுக்கப்புறமா வந்து பீச் சேர் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் சாரா இருக்க மாட்டா. சாரா வந்து ஆல்ரெடி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து அவங்க இருக்கிறாங்க தான். ஸோ நாங்கள் 2 ஃபேமிலிஸ் வந்து ஜாயின் ஆகி போகிறோம். ஸோ அவள் அங்கே இருக்கிறேன். ஸோ எங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸி. வந்து பிள்ளைகள் எப்போவுமே சின்ன பிள்ளைகள்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹரிபரியாக வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால சார் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே சாராக்கு எடுத்திருந்தேன். ஸோ கொஞ்சம் குளிருக்கு வந்து காதுக்குள்ளால் தான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் குளிர் வந்து மோஸ்ட்லி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காதை மறைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ இங்கே வந்து பிள்ளைகள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வெஹிக்கிளில் தான் போகிறோம். ஸோ எங்களோட வெஹிக்கிளை வந்து நாங்கள் அவங்களோட வீட்டுக்கிட்ட விட்டுட்டு அவங்களோட வெஹிக்கிளில் தான் எல்லோரும் வந்து போயிருந்தோம். ஸோ என்னெல்லாம் எடுத்தோம், என்னெல்லாம் மிஸ் பண்ணோன்ட்டு எல்லாமே யோசித்து பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வந்து பெட்ரோலும் அடிச்சுட்டு அப்படியே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour டிரைவுக்கு அப்புறமா நாங்கள் வந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ குளிர்ன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி வந்து இது எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் மரூனா பீச் தான். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு தினம் வந்த நேரம் அப்படி குளிர், நமக்கு முன்னால் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஃபொக்கியாக இருந்தது, அவ்வளோ குளிராக இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து தாங்கிக்கொள்ள இயலுமான மாதிரி தான் குளிராக இருந்தது. ஸோ வந்தோடனே செஞ்ச வேலை என்னன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் டென்ட்டை போட்டாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து டென்ட்டுக்குள்ளே வந்து டென்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கால வந்து அவங்களோட டென்ட்டும் இங்கால எங்களோட டென்ட்டும் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம வார வழியிலே பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து தூங்க வச்சுட்டே நம்ம வந்து பாபிக்யூக்குரிய ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள தூங்க வச்சுட்டு எங்களுக்குமே கொஞ்சம் பசி தான். ஏன்னு சொன்னால் நம்ம சரியாக சாப்பிடல, பகல் சாப்பிட்டது மட்டும்தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் 1 o'clock கிட்டே ஆகிட்டு. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஷவர்மா அதுகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, டீ ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகே நம்ம வந்து இதை சாப்பிட்டுட்டே அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து
பீச் சேர் போட்டு நல்ல அந்த ஒரு இதமான காற்றுல அந்த குளிரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல நல்ல ஹாட்டாக டீ குடித்து நம்ம ஷவர்மாலாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த அந்த அந்த இயற்கையை ரசிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் நம்முடைய நாட்டிலெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் சரியாக நமக்கு அமையாது. இந்த மாதிரி அவுட்டிங் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள். அதுவும் ஸ்பெஷலி எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேமிலிஸில் வந்து இந்த மாதிரி நைட் அவுட்டிங்ன்றதே வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ அதுவும் வந்து அதுகள்லேயும் வந்து மோஸ்ட்லி நாங்கள் கலந்து கொள்கிற மாதிரியான அவுட்டிங்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஸோ அது ஒவ்வொரு ஃபேமிலிஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி போய்த்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்து கொள்வாங்க. ஸோ நாங்களும் வந்து ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு நானும். ஸோ ஏன்னா ஹஸ்பண்டுமே வந்து ஃபாரினில் இருந்தாங்க. ஸோ நம்மளாலேயும் வந்து எங்கேயுமே போக முடியாது. போகிறேன்னு சொன்னால் நம்ம பேரண்ட்ஸோடு தான் போகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் ஓகே ஃபைனலி வந்து ஹஸ்பண்ட்டை வந்து சேர்ந்ததுக்கப்புறமா ஓகே நம்ம இங்கேயே பொறுத்த வரையில் நம்ம குடும்பங்கள் அப்படி இப்படி எதிர்பார்த்து இருக்க இல்லாது. ஸோ நம்ம குடும்பம்ன்ட்டு சொன்னால் அது எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃபேமிலிஸ் விட வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து நமக்கு என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் வந்து கூடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம்னு சொன்னால் நாம் அவங்களோட பேசும்போது ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு செட் ஆகலாம் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் சேர்ந்து செட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். பட் ஃபேமிலிஸோடு அப்படி இல்லை. ஸோ ஒருத்தர் ரெடியாகினா இன்னொருத்தர் ரெடி ஆகிறதுக்கு யோசிப்பாங்க. இந்த மாதிரி டைம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கால பார்த்திங்கன்னா வந்து கேம்ப் ஃபயர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஃபயர் ஆகி வாரத்துக்கே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ உள்ளுக்கு பார்த்திங்கன்னா சாரா நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறா. இந்த காற்றுக்கும் இந்த குளிருக்கும் நல்லாவே தூக்கும். ஸோ அவங்கள வந்து அணைச்ச மாதிரி ஜக்கெட்டெல்லாம் போட்டு நல்ல சாக்ஸ் எல்லாம் போட்டு தான் படுக்க வச்சுருந்தது. ஸோ நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே டைம் எடுத்தது இதை வந்து இந்த ஃபயர் வந்து வாரத்துக்கு. அதுக்கப்புறமா ஃபயரெல்லாம் மூட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்பிக்யூக்குரிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபிஷ் பார்பிக்யூ தான். ஸோ நான் வந்து எல்லாமே வந்து செஞ்ச மேரினேஷன் எல்லாமே வந்து பொலித்தீன் பேக்ஸில் போட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னு சொன்னால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து வர லிக்விட்ஸ் வந்து எதுலேயுமே சிந்திடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஸோ 2 சைடுமே நல்லா சுட்டு எடுத்துட்டு நம்ம வந்து ஃபிஷ் வந்து பார்பிக்யூ ரெடி ஆனதுக்கப்புறமா சிக்கன் பார்பிக்யூவையும் வச்சாச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய பீசஸாக இல்லாமல் ஸோ அளவான பீசஸாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ டக்கண்டு வந்து வெந்து வந்துரும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பீசஸாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கால வந்து சிக்கன் வேகிற கேப்பில் வந்து நம்ம ஃபிஷ் பார்பிக்யூவை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்குன்னா ரொம்ப புதுசு, ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமாக தான் இருந்தது. 2000 years later. ஸோ எல்லா பார்பிக்யூ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே மூடி வச்சுட்டு நம்ம டென்ட்டுக்குள்ளே போயாச்சு. The next day. ஸோ தூங்கி எழும்பி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வியூ. அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ ரீஃப்ரெஷிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த நம்ம நைட் இருந்த குளிருக்கும் மார்னிங் இருந்த அந்த ஒரு கிளைமேட்டுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நைட்டெல்லாம் மணலெல்லாம் வந்து ரொம்ப குளிராகவே இருந்தது. காலெல்லாம் மணலில் வைக்கலாத அளவுக்கு. பட் மார்னிங் டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து குளிராக தான் இருந்தது. பட் வெளியால் வந்து குளிருண்டு நம்ம ஜெக்கெட் போட்டு இருக்கிற அளவுக்கு குளிரெல்லாம் இருக்கல்ல. ஸோ நார்மலாக தான் இருந்தது.
பட் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே வாஷ்ரூம் எல்லாம் கிட்டேக்குள்ளே இல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டு தான் வரணும் நம்ம வாஷ்ரூம் எல்லாம். ஸோ சின்னவங்களை கூட்டிகிட்டு போய் வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நேற்று செஞ்ச அந்த பேலன்ஸ் ஆகின சிக்கன் எல்லாமே பேலன்ஸில் இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து ப்ரெட்டோட நம்ம சிக்கனையும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகள் வந்து ஒன்றும் சரி சாப்பிடல. ஸோ பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்களும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே மார்னிங் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் ரொம்ப வற்றி தான் இருந்தது இந்த பீச்சில். ஸோ நம்ம குளிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருக்கல்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ சிக்கன் பன் இருந்தது. ஸோ நானும் ஹஸ்பண்டும் சிக்கன் பன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் உளுந்து வடை, அதுக்கப்புறமா ரோல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு சாப்பாடு வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டென்ட்டெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து டென்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாராக்கு வந்து டக்குன்னு சளி வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் அவளை காதை வந்து மறைச்சி வச்சிருப்பேன் எப்பயுமே. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப அங்கால நிறைய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே எங்களோட பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அல்கூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நம்மளோட பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. ஸோ போகிற வழியிலே நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இருந்த இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர்ஸில் வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் தான் வாஷ்ரூம் இருக்குண்டு. ஸோ ஓகே, நம்ம அல்கூருக்கு போகிறதுக்கு நம்ம வாஷ்ரூம் எல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ரோல் ஸ்டேஷனில் லேடிஸுக்கு ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு வேறையாக தனியாக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து வாஷ்ரூம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் மார்னிங் பெய்த்துட்டு அதுக்கப்புறமா வாஷெல்லாம் எடுத்துட்டு கராக்கொண்டு எல்லோரும் வந்து கராக்கொண்டு எடுத்து குடிச்சிட்டு அப்புறமா அப்படியே எங்களோட டெஸ்டினேஷன் நம்பர் 2க்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஜும்மா டே அண்டு ஸோ ஃப்ரைடே தான் போயிருந்தோம். ஸோ தேர்ஸ்டே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரைடே வந்து அல்கூர் போயிருந்தோம். ஸோ அங்கவே தொழுதுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் தொழுகிறதுக்கான பள்ளி, அதுக்கப்புறமா வந்து நம்ம கடலில் குளிச்சுட்டு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்து நல்ல பியோர் வாட்டர் எல்லாமே பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து இங்கே ஹட்ஸ் எல்லாம் அடித்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பிள்ளைகளுக்குமே வந்து ப்ளே ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே நிறைய மீன்கள் நம்ம இந்த நடக்கும்போது ஆனால் ரொம்ப அதுக்கு அதிகமான தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்களும் வந்து ஹஸ்பண்டும் வந்து எல்லோரும் தொழுகை போய்த்தாங்க. ஸோ பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பேரும் இருந்து பீச் செட் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன செஞ்சோம், இந்த மாதிரி குட்டி மீன்கள் வந்து பிடிச்சி கொஞ்ச நேரம் பிள்ளைகள்ட்ட அந்த பீச் செட்டில் போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க போயிட்டு வர வழியில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சாப்பாடு வந்து சிக்கன், ஃபிஷ் அண்ட் பீஃப் பிரியாணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கூட வந்து வட்டலாப்பம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சாரா சிப்பி அதுகள் கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவൾക്ക് கொஞ்சம் பொறுக்கி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே எங்களோட பிரயாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.